ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே குக்கிங் சொரக்காய் கூட தட்டைப்பயிறு வச்சு தான் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சுருக்கேன். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கான ஆளில் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து டெய்லி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நைட்டு வந்துட்டு தட்டைப்பயிறு ஊற வைக்க மறந்துட்டேன். தட்டைப்பயிறு வந்துட்டு 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்துட்டு நல்லா இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் வந்துட்டு கிளாரிட்டி இல்லாத மாதிரி தான். கரெக்டாக ஜன்னலுக்கு நேராக வந்துட்டு சூரியன் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. நீங்கள் நினைக்கலாம் நீ எப்போமா தெளிவாக வீடியோ போட்ட அப்படி இருந்தாலும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க ப்ளீஸ். தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சொரக்காய் வந்துட்டு இன்றைக்கி பிஞ்சு சொரக்காயாக வாங்கிட்டு வந்திருந்தேன். தோல் சீவி எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். இல்லாத காரணத்தினால ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 5 பல்லு பூண்டு, மீடியம் சைஸ் 2 தக்காளி இதெல்லாம் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். சொரக்காய் அப்படியே தண்ணி மாதிரி ஒரு சில டைம்லாம் வெளியே பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். குட்டி சொரக்காயாக தான் கட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் முத்தலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வாங்கிட்டு வந்த சொரக்காய் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுவும் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருந்தேன்னா நானா இப்படி கட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு ஆச்சரியமா எடுத்து பார்த்துட்டே இருந்தேன். அவ்வளோ அழகா. பரவாயில்ல, எங்கள் அம்மாவோட கைப்பக்குவத்தில் காய் கட் பண்ணுறதுலையாவது எனக்கு வந்திருக்கு. ஏன் எப்படி சொல்கிறேன்னா அவங்க காய் கட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அருவாமனையில் தான் கட் பண்ணுவாங்க. எல்லாமே ஒரே சைஸாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும், ஒரு சைடு தட்டைப்பயிர் வேக போட்டிருந்தது, நல்லா வெந்து வந்துருந்துச்சு. தொட்டோடனே தானா மசியுது, சீக்கிரமாகவும் வெந்துருச்சு. குக்கர் இருந்தால் 2-3 விசில் விட்டுருக்கலாம். இல்லாதனால ஓப்பன் பாட்டிலே வச்சுட்டு வேக போட்டு. இதுவும் சொல்லக்கூடாது, சீக்கிரமாகவே வெந்துருச்சு. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இதை வந்துட்டு தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு வடச்சட்டியை கழுவி எடுத்துட்டு அதில் தான் இப்போ தாளிக்க போகிறோம். இப்போ நான் வச்சிருக்கிற சட்டியை 250 ரூபாய்க்கு தான் இந்த 1 மாதத்துக்கு முன்னாடி வாங்கினேன். ஆனால் இப்போ போய் இதை விட சின்ன வடச்சட்டி எடுக்கிறேன். அது வந்துட்டு 500 ரூபா. விலைவாசியெல்லாம் கடகடன்னு ஏறிட்டு இருக்குது. நீங்கள் என்னதான் செலவு பண்ணுறீங்க, நீங்கள் அப்படி என்னதான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. நம்மளை அடுத்தவங்களை வந்து நம்ம கேள்வி கேட்க முடியாது. அந்த கேள்வி கேட்டாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி பதில் வச்சு நம்ம பதில் சொல்லவும் தெரியாது, பேசவும் தெரியாது. பேச தெரியாது அப்படிம்பாங்க. சரி விடுங்க. இப்போ அதே வடச்சட்டி கழுவி எடுத்து வச்சுட்டேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நல்லெண்ணெய் வந்து இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, அது கூட உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சீரகம் போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சொரக்காய், வெங்காயம், பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒட்டுக்கு அது எல்லாத்தையுமே வடசட்டியில் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு உடனே தண்ணி ஊற்ற வேண்டாம். சொரக்காய் அதுவே வதங்குற அளவுக்கு தண்ணி விட்டுக்கும். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து இது போட்டதுக்கப்புறம் நல்லா வதங்கி மட்டும் வரட்டும். இப்போவே உப்பு போடாமல் காய் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காய் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. ஒரு சொட்டு தண்ணி கூட நான் ஊற்றவே இல்லை. இப்போ இந்த காய் கலவா மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். ஆல்ரெடி தட்டைப்பயிர் வேக போடும்போதே அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். நல்லா காய் வதங்கி வந்துருச்சு. வேக வச்சு தண்ணியை வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சிருக்கிற தட்டைப்பயிரை இப்போ நம்ம வந்து சேர்த்திக்கலாம். இதையும் ஒரு கிளறி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதை ஃபர்ஸ்டே போடாமல் இப்போ வந்து காய் வதங்கினதுக்கப்புறம் இப்போ போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் இதுவும் நல்லா கிளறி விட்டுட்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வந்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு மசாலான்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு இது கூட வந்துட்டு வெங்காயம், தேங்காய், தக்காளி இதெல்லாம் வணக்கிட்டு அரைச்சி ஊற்றிக்கலாம். இன்னைக்கு நான் அரைச்சி ஊற்றி குழம்பு வைக்கல. இப்போ இதுக்கு தேவையான மசாலா மட்டும் போட்டுக்கலாம். தேவையான அளவு சாம்பார் தூள், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், அவ்வளோதான். இப்போ இதை போட்டுட்டு நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு, ரொம்ப அதிகமாக இல்லை, கொஞ்சோண்டு புளி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சு வேக வைக்க. யாருக்கெல்லாம் சொரக்காய் கூட தட்டைப்பயிர் போட்டு சாப்பிட்றது வந்துட்டு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. நிஜமாவே எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். சாப்பாடில் போட்டு அப்படியே பெரட்டி சாப்பிட்றதுக்கும் இது வந்து பொரியலாக கூட, அதாவது கூட்டாக கூட நம்ம சாப்பிடலாம். டேஸ்ட் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ புளி தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா வந்துட்டு தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு வந்துட்டு சொரக்காய் கூட தட்டைப்பயிர் போட்ட குழம்பு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. சும்மா பேச்சுக்கெல்லாம் சொல்லலைங்க, டேஸ்ட் வந்துட்டு நிஜமாவே சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த வீடியோ நிஜமாவே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோக்காக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.